ஹாய், இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா, நாங்கள் இன்றைக்கி டி நகர் போயிருந்தோம். எதுக்குன்னா காய்கறிலாம் வாங்க போயிருந்தோம். அங்கே வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். அதனால் நாங்கள் எப்போவுமே அங்கே தான் வாங்குவோம். டி நகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட் இருக்குல்ல, அதுக்கு அப்படியே பேக் சைடு இந்த மார்க்கெட் இருக்கிறது. என்னது இது? என்னது என்ன அது பேருப்பா? என்னதுடா இது? ஆ சொல்ல மாட்டாங்க. பேர் என்னது? ஆ அச்சு கையில் வச்சிருக்கா அது பேர் என்னது? ஆ அக்ஷிதா பேர் என்னது? ஆ டேய் இங்க சொல்லுப்பா அச்சுமா. அவள் தான் இப்போ மார்க்கெட்டுக்குள்ளே வந்தாச்சு. இங்கே வந்து நாங்கள் பைக்கை பார்க் பண்ணிவிட்டு ஒரே ஸ்ட்ரைட் வந்தோன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் 2 சைடுமே காய்கறி கடை தான். ஆனால் வந்து லெஃப்ட் சைட் தான் ஃபுல்லாக நிறைய காய்கறி கடை இருக்கும். ரைட் சைடு வந்து பூண்டு, புளி, கீரைகள் அதெல்லாம் நிறைய இருக்கும். இந்த சைடு நம்ம வந்து லெஃப்ட் சைட் போகலாம். இங்கே வந்து என்ன பெஸ்ட்டுன்னா, நல்லா வாங்கலாம். காய்கறிலாம் நல்லாவும் இருக்கும், விலை கம்மியாகவும் இருக்கும். அதனால தான் நாங்கள் எப்போவுமே கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக அங்கே தான் வாங்கிட்டுருக்கோம். நல்லா தான் இருக்கும். இங்கே பாருங்கள், தக்காளி, வெங்காயம் வந்து 2 கிலோ 50 ரூபா, 3 கிலோ 50 ரூபா அது மாதிரி இருக்கும். இந்த கடையில் வந்து 3 கிலோ 50 ரூபான்னு இருக்குது, 1 கிலோ 20 ரூபான்னு போட்டிருக்கு தக்காளி. அது வந்து கொஞ்சம் காயாக இருக்கிறது, நல்லா ஒரு மாதிரி கொஞ்சம் நல்லா இருக்கிறது அது மாதிரி கூட போட்டு விற்பாங்க. நல்லா தான் இருக்கும். ஆனால் நல்லா பார்த்து வாங்கணும். ஒரு சிலதும் பார்த்து வாங்குங்க. கேரட்டு, பீன்ஸு எல்லா காயும் கிடைக்கும். நீங்கள் போயிட்டிங்கன்னா ஒரு 2 வாரத்துக்கு தேவையான காய் வாங்கிட்டு வரலாம். இது வந்து வெங்காய கடை. இங்கே வெங்காயம் வாங்குவோம். 1 கிலோ 40 ரூபான்னு போட்டிருக்கு. அப்புறம் 1 கிலோ 50 ரூபான்னு போட்டிருக்கு பாருங்கள். நல்லா தான் இருக்கும். வெங்காயமும் ஈரெல்லாம் இல்லாமல் நல்லாயிருக்கும். நல்லா பார்த்து வாங்கிக்கலாம். இஞ்சி, பச்சை மிளகா கிடைக்கும். இஞ்சி, பச்சை மிளகாலாம் 20 ரூபாய்க்கு ஒரு 30 ரூபாய்க்கு கேட்டோம்னாலே நிறைய கொடுப்பாங்க. ஒரு 1/4 கிலோ இல்லைனா வந்து ஒரு தட்டில் கூட வச்சுருப்பாங்க. அதுவும் நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்குங்க. காய்கறிலாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அதுதான் இங்கே வந்து ஒரு ப்ளஸ்ஸே. நல்லா இருக்கும். இங்கே பாருங்கள், மண்ணூர்லேயே இருக்குது. இது மாதிரி இந்த 2 உருளைக்கிழங்கு மண்ணூர்லேயே இருக்குது. இது மாதிரி நார்மல் உருளைக்கிழங்கு அது வந்து 1 கிலோ 30 ரூபா. இது வந்து நல்லாயிருக்கும். இந்த கடையில் கூட காராமணி எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். இந்த கடையில் வந்து 3 ஐட்டம்ஸ் தான் இருக்கும். காராமணி, சொரக்காய், புடலங்காய், சம்திங் இது மாதிரி, வெண்டைக்காய், கத்திரிக்காய் இது மாதிரி ஒரு 4-5 ஐட்டம்ஸ் தான் இருக்கும். நல்லாயிருக்கும். நாங்கள் இங்கே தான் இந்த லைன்லேயே தான் வாங்குவோம். நல்லா தான் இருக்கும். பூண்டு விற்கிறாங்க. பூண்டும் நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து முள்ளங்கி தான் மண்ணூரில் அவர் அதை எடுத்து வச்சிட்ருக்காரு. அதுவும் நல்லா தான் இருக்கும். பார்த்து வாங்கணும். விலை கம்மியாக இருந்தால் ஒரு சிலது நல்லா இருக்காது. ஆனால் நீங்கள் பார்த்து வாங்க. விலை கம்மியாக இருந்தாலும் ஒரு சிலது நல்லாவும் இருக்கும். அதையும் பார்த்து வாங்கிக்கோங்க. அப்புறம் வந்து நாங்கள் வாங்குகிற இடம் வந்து இன்னும் வரல. அங்கே தான் வந்து எப்பவுமே கேரட்டு, பீன்ஸ்லாம் வாங்குவோம். இந்த அக்கா கிட்ட கூட வெண்டைக்காய்லாம் நல்லாயிருக்கும். நீங்கள் ஃபேஸை பார்த்துட்டு நீங்கள் கரெக்டாக அங்கே போகும்போது கூட அவங்கக்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். எவ்வளோ விலை, எவ்வளோ எல்லாமே போட்டே வச்சுருப்பாங்க. உங்களுக்கு எது ஓகேவோ நீங்கள் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். நாங்கள் எப்பவுமே இங்கே தான் வாங்குவோம். இங்கே பூசணிக்காய் வாங்குவோங்க. சூப்பராக இருக்கும் பூசணிக்காய். அந்த ஒரு பீஸும் 10 ரூபா தான். இது வந்து மஞ்சள் பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய், ஒரு பீஸ் 10 ரூபா தான். நான் சொன்னேன்ல கேரட்டோ பீட்ரூட்டோ இவங்க கிட்ட தான் வாங்குவோம். இந்த அக்கா கிட்ட தான் வாங்குவோம். அந்த எல்லோ சாரி அக்கா இருக்காங்கல்ல, இருங்க காட்டுறேன். அவங்கக்கிட்ட தான் வாங்குவோம். இந்த அக்கா தான். சூப்பராக இருக்கும். 1 கிலோ அது என்னது கத்திரிக்காய் 40 ரூபா, கேரட்டு பீட்ரூட்லாம் 20 ரூபா, 25 ரூபா, 30 ரூபா தான். 1 கிலோ போடுவாங்க. ரேட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா வந்து காய் அதிகமாகவும் தருவாங்க. அந்த அக்கா நல்லாயிருக்கும். எப்போவுமே இவங்கக்கிட்ட தான் வாங்குவோம். இவங்கக்கிட்டேயும் ஒரு 4-5 ஐட்டம்ஸ் தான் இருக்கும். அதை பின்னாடி வச்சுருக்காங்க பாருங்கள். சவுச்சவு, அவரைக்காய், பீன்ஸு, அவ்வளோதான். நான் வந்து கருவேப்பிலை வாங்குகிறேன். இந்த பையன் 10 ரூபாய் கேட்டாலும் நல்லா கொடுப்பாரு. கருவேப்பிலை வாங்கிக்கலாம். ஆனால் இங்கே வெங்காயம் தக்காளிலாம் வாங்கினா கருவேப்பிலை ஃப்ரீயாக தர மாட்டாங்க. இது மாதிரி ஒரு 10 ரூபாய்க்கு கருவேப்பிலை வாங்கலாம். நல்லா தான் இருக்கும் அந்த பையன்கிட்ட கூட. அப்புறம் இந்த அக்கா கிட்ட பாவக்காய்லாம் வாங்குவேன். வாங்காமல் போகிறேன். நல்லா தான் இருக்கும். பாவக்காவும் 20 ரூபாய்க்கு நிறைய தருவாங்க. அப்புறம் இது வந்து இந்த 3 பேரும் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டாக காயெலாம் விற்பாங்க. இன்றைக்கி வந்து இவங்க என்ன வெண்டைக்காய், அந்த அண்ணன் வந்து கத்திரிக்காய், அந்த அண்ணன் வந்து சவுச்சவ் விற்கிறாரு. 20 ரூபா பாருங்கள். 1 கிலோ 30 ரூபா. சவுச்சவ் பாருங்கள், 1 கிலோ 20 ரூபா. சவுச்சவுன்ட்டு கத்திரிக்காய் 1 கிலோ 30 ரூபா தான்.
நல்லாயிருக்கும், இவங்கக்கிட்ட கூட நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து அந்த காய்கறி மார்க்கெட்லேயே லாஸ்ட் எண்டுக்கு வந்துட்டோம் நம்ம இப்போது. இங்கே வந்து உருளைக்கிழங்கு இருக்கும். மொத்தம் ஒரு 4-5 கருவேப்பிலை கொத்தமல்லி கடை இருக்குது, ஒரு கடை இருக்குது. அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோன்னா இது கீரை கடைப்பா. இங்கே கூட இந்த அண்ணக்கிட்ட கூட கீரை நல்லாயிருக்கும். நான் மோஸ்ட்லி இந்த லாஸ்ட் வரையும் வரமாட்டேன். அதான் கொஞ்சம் இந்த கீரை கடைக்கு ஒரு 2 கடை முன்னாடியே முடிச்சுப்போம். இந்த கீரைங்க நல்லாயிருக்கும், கீரை வாங்குவோம். அவ்வளோதான். மேலே ஒரு பிரிட்ஜு மாதிரி போகுது பாருங்கள், அது கூட நீங்கள் ஒரு அடையாளத்துக்கு எடுத்துக்கலாம். ஆமாம், அது கீழே தான் ஃபுல்லாக மார்க்கெட்டே, ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், உங்களுக்கு அங்கே போனீங்கன்னா எதை வாங்குறது எதை விடுறதுனே தெரியாது. அந்த அளவுக்கு சூப்பராக விற்கும். 2 வாரத்துக்கு ஒரு 3 வாரத்துக்கு தேவையான காய்கறி வாங்கிட்டு வந்துடலாம். ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாய், இல்லை ஒரு வாரம்னா கூட எப்படி நம்மளுக்கு வாங்கணுன்னா 600 ரூபாய் 700 ரூபாய் ஆகிடும். இங்கே பாருங்கள், நாட்டு அவரைக்காய் 20 ரூபாய் தான் சொன்னார், அதுவும் நல்லாயிருக்கும். பச்சை மிளகா சொன்னால அதெல்லாம் பிளேட்டாக வச்சுருக்காங்க, நல்லாயிருக்கும். சொரக்காய், இது வந்து புடலங்காவா சொரக்காவா, அதுவும் நல்லாயிருக்கும். கோஸு, கேரட்டு, பீன்ஸு எல்லாமே சூப்பராக இருக்குங்க. நம்ம போய் பார்த்து வாங்கணும். வாங்கிட்டோன்னா ஒரு 2 வாரம் அழகாக வச்சு யூஸ் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். நம்ம வந்து நம்ம வீட்டாண்ட இருக்க கடையில் வாங்குறதுக்கு பதில் இது மாதிரி ஹோல்சேல் மார்க்கெட்டில் போய் நம்ம வாங்கிக்கலாம். இங்கே பாருங்கள், வெள்ளரிக்காய் எப்போயுமே உங்ககிட்ட தான் வெள்ளரிக்காய் நாங்கள் வாங்குவோம். 1 கிலோ 20 ரூபாய் தான், நல்லாவும் இருக்கும். நம்மளே எடுத்துக்கலாம். மோஸ்ட்லி வந்து முக்கியமான ஒரு விஷயம், பை எடுத்துகிட்டு போங்க. பை வந்து யாருமே தரவும் மாட்டாங்க, நம்ம தான் பை எடுத்துகிட்டு போகணும். அதுவும் இல்லாமல் பொறுக்கிலாம் வாங்க முடியாது. அது வந்து நம்ம பார்த்து எடுத்து வாங்க முடியாது. நம்ம வீட்டாண்ட இருக்க கடையில் நம்ம பார்த்து எடுத்துப்போம். ஆனால் இங்கே வந்து அது மாதிரி விட மாட்டாங்க, ஏன்னா அவ்வளோ கூட்டம் இருக்கும் கடவுளில். அதனால் நம்மளை அப்படி விடவே மாட்டாங்க. அவங்க போகிறது தான், அதில் 1 2 கொஞ்சம் சொத்தையாக இருக்கும், தூக்கி போட்டுடலாம். இந்த பாருங்கள், பூசணிக்காய் வாங்குகிறேன் சொன்னல, ஒரு பீஸ் 10 ரூபாய் தான். கொஞ்சம் காயாக இருக்கிறது 20 ரூபாய் 30 ரூபா தான் சொல்லுவார். நான் வந்து எப்பவுமே முழு காய் தான் வாங்குவேன், 2 காயுமே வாங்குவேன், முழுசாக தான் வாங்குவேன். நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ஏதோ அழுவி போய் அப்படிலாம் இருக்காது, நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து அந்த லெமன்லாம் இருக்குது பாருங்கள், பிளேட்டாக, அதில் 20 ரூபாய் தான், சூப்பராக இருக்கும். இந்த அக்கா கிட்ட கூட உருளைக்கிழங்கு சூப்பராக இருக்கும், மண்ணூரில் நல்லாயிருக்கும். மண்ணூரில் வந்து 1 கிலோ 30 ரூபா 40 ரூபா தான். நான் மண்ணூரில் தான் வாங்குவேன், நல்லாயிருக்கும். வெள்ளை கலர் உருளைலாம் வாங்க மாட்டேன், மண்ணூரில் நல்லாயிருக்கும், அதை வாங்குவேன். அந்த அக்கா கிட்ட தான்ப்பா வாங்குவேன், சூப்பராக இருக்கும் உருளைக்கிழங்கு. நீங்கள் ஃபேஸை பார்த்து வச்சுக்கோங்க. பாவக்காய் பாருங்கள், 1 கிலோ 40 ரூபாய் தான். இது மாதிரி பிளேட்டாக வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ சொல்கிறேன், வச்சுருப்பாங்க. நம்ம அது வேணாலும் வாங்கிக்கலாம், இல்லை வந்து நம்ம இந்த 1 கிலோ 20 ரூபாய் 30 ரூபான்னு போடுறாங்களே, அது மாதிரியே வாங்கிக்கலாம். பிளேட்டில் வாங்கினாலும் நம்மளுக்கு பத்தாது, அதில் கொஞ்சம் தான் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் இப்படி வாங்கிக்கிறது தான் பெஸ்ட்டு. இல்லை எனக்கு இது போதும்னா நீங்கள் அப்படி கூட வாங்கிக்கலாம். ஆனால் நான் அப்படி வாங்க மாட்டேன். நான் வந்து ஒரு சில இதெல்லாம் பிளேட்டில் விற்கிறதுலாம் வாங்கிப்பேன். மோஸ்ட்லி வந்து 1 கிலோ இல்லை அரை கிலோ போடுறது வாங்குவேன், கொஞ்சம் நல்லாயிருக்கும், அவ்வளோதான். இது வந்து அப்படியே வந்தோன்னா நிறைய கடைங்க இந்த சைட்லேயும் இருக்கும், இந்த சைடில் 2 பக்கமும் கடைங்க தான். இது பாருங்கள், 1 கிலோ 40 ரூபாய் தான், நல்லாயிருக்கும். ஒரு 3 நாள் நிற்கும், நல்லாயிருக்கும். நான் அதை தான் வாங்குவேன் எப்பவுமே, எனக்கு ரொம்ப பிடிச்ச காய் அது, நல்லாயிருக்கும். இஞ்சி பச்சை மிளகா இந்த பாட்டி 10 ரூபாய்க்கு தருவாங்க. இஞ்சி வாங்குகிறேன், நல்லா தான் இருக்கும். உருளைக்கிழங்கும் விற்கிறாங்க பாட்டி. இந்த அண்ணா சூப்பராக போடுவார்ப்பா. இவர் இங்கே அங்கே போனால் ஃபஸ்ட்லேயே பார்க்கலாம், நல்லாயிருக்கும். இவர்கிட்ட தான் எப்பவுமே வாங்குவோம். வெண்டைக்காய், புடலங்காய், மண்ணூரில் வேறு என்ன விற்கிறாரு, சேப்பக்கிழங்குலாம் விற்கிறாரு பாருங்கள், சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து தேங்காய் கடை பாருங்கள். இது வந்து நீங்கள் என்ட்ரன்ஸ்லேயே இருக்கும், இந்த தேங்காய் கடை ஃபுல்லாக 10 ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங்கு. 4 தேங்காய் 50 ரூபான்னு விற்பார். அது வேணால் வாங்கிக்கினா நல்லா வச்சு யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா ஒரு தேங்காய் வந்து 15 ரூபாய் 10 ரூபாய் 13 ரூபான்னு விற்கும். தக்காளி கடை 2 கிலோ 30 ரூபாய். தக்காளியும் வந்து நம்ம பார்த்து எடுக்க முடியாது, அவங்க போடுறது தான், நல்லாயிருக்கும். நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நல்லா காய்கறிலாம் நல்லா வாங்கி சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது, நல்லாயிருக்கும். நீங்கள் இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு நல்லா வாங்கிட்டு நல்லா வரலாம், நல்லாயிருக்கும் வாங்கி சாப்பிட்றதுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. நிறைய காய்கறி வாங்குங்க, நல்லா சாப்பிடுங்க. தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.